எது வந்தாலும் பார்ப்போம் என்று எதிர்கொள்ளும் அசாத்திய தைரியம் கொண்ட சிம்மம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நண்பர்களுக்கு நடக்க போகும் 7 நல்ல விஷயங்கள் யாரால் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சிம்மராசி நண்பர்களுக்கு துரோக பாதகங்கள் செய்தவர்கள் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கதறி மன்னிப்பு கேட்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலங்கள் சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கண்டக சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த காலம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய இடத்தை பற்றி சொல்லக்கூடியது. யாரை நம்ம நம்புகிறோமோ அவன்தான் நமக்கு நிறைய துரோகங்கள் செய்வான், அவன்தான் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்வான். யாரை நம்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அவன்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வைப்பான். யாரை நம்பி நம்ம ஜாமீன் போடுறோமோ அவன்தான் அந்த ஜாமீனுக்கு வேட்டு வைப்பான். யாரை நம்பி நம்ம பணம் வாங்கி கொடுக்குறோமோ அந்த பணத்தை நாம் தான் கட்டுவோம். வீட்டில் கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், எந்த ஒரு விஷயத்தையுமே மனசு விட்டு பேசுகின்ற பொழுதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க என்னடா இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை சீர்குலைச்சி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் கண்டக சனியில் நடந்திருக்கும். நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகனும் மருமகளும் நல்லா இருந்தாலே மாமியாளுக்கு பிடிக்காது. எதையாவது ஒன்று சொல்லி மகன்கிட்ட சொல்லி சண்டை இழுத்து விட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை எடுத்து விட்டுருப்பாங்க. இப்போ மாமியார் மருமகளுக்கு எதிரி. அப்போ யார் மேலே தப்பு இருக்குது? மாமியார் மேலே தான் தப்பு இருக்கும். அப்போது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒற்றுமையை சொல்லக்கூடிய இடம். அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஆட்கள் தான் சீர்குலைச்சிருப்பாங்க. அதே மாதிரி நல்லா பழகி போயிட்டு இருந்த நண்பர்களை ஒரு எதிராளி பிரிச்சிருவான். யார் தெரியுமா? அவன் தான் நம்ம அவங்க கூட ரொம்ப நாள் பழகியிருப்பான். புதுசாக நம்ம ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டோம்னா ஒரு பொறாமையினால் சூது வஞ்சத்தினால நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சிருப்பான். இதுவும் நடந்திருக்கும். ஏமாற்றி ஜாமீன் போட வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டு பணத்தை கட்டவே மாட்டான். இதுவும் நடந்திருக்கும். யாரையெல்லாம் நம்புனீங்களோ அந்த நம்பிக்கைக்கு துரோகங்கள் தான் நடந்திருக்குமே தவிர நீங்கள் நம்பின மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தில் சிம்மராசி நண்பர்கள் கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா? என்றாவது ஒரு நாள் எனக்கு ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீ என்னை வந்து சந்திப்ப, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்ப. நான் சந்தோஷமாக இருந்தேன், என் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்த ஆளை என்னை பிரச்சனைக்கு ஆளாக்கி வம்ப வழக்க உண்டாக்கி என்னை தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி குடும்பத்தை பிரித்து மனைவி மக்களை பிரித்து இப்படியெல்லாம் செஞ்சீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் குமுறின குமுறல், அந்த குமுறலுக்கு கண்டிப்பாக இந்த பதிவில் விடை. அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த 8ஆம் இடம் தான் வாழ்க்கையில் பேர் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய இடம், துரதிர்ஷ்டமும் நடக்கக்கூடிய இடம். பொதுவாக 8ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருந்தால் நன்மைகள் தான் செய்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பரஸ்பர எதிரி 8ஆம் இடத்துக்கு போயிட்டா அவன் செயலிழந்து விடுவான். அப்போ வேறு வழி இல்லை. இப்போ நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் செல்லுபடி ஆகாது. பேசாமல் நம்ம யாரை வஞ்சித்தோமோ, நம்ம யாரை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தணுமோ, யாரை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணணுமோ அவங்ககிட்டே போய் நம்ம சரணாகதி அடைகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுடைய எதிரிகள் யோசிப்பாங்க. யோசிக்கிறதோடு மட்டுமல்ல, தேடி வருவாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. இப்போ என்ன நடக்கும்? ஒரு வீட்டில் சண்டை சச்சரவு நடந்திருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடந்திருக்குது. இப்போ அம்மாவும் மாமியாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? பேசாமல் மருமகிட்ட கேட்டுட்டு மகன்கிட்ட கேட்டுட்டு நம்ம பேசாமல் வீட்டிலே இருந்துக்கலாம், அவங்க கூடவே இருந்துக்கலாம். இதுதான் இப்போ நடக்கும். கண்டிப்பாக கேட்பாங்க, நிறைய வீடுகளில் கேட்பாங்க. அப்போ நல்லா இருக்கவங்க குடும்பத்தை பிரித்தா நமக்கு கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார்ல. அந்த தண்டனையை கொடுப்பது யார் என்று கேட்டால் குரு பகவான். கடக ராசிக்கு குரு வந்துடுவார், 12ஆம் இடத்துல இருப்பார். ஒரு விதத்தில் குரு பகவான் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் கூட 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அப்போது அவர் 12ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்ப்பார். இங்கே சனி தான் உங்களுக்கு பரஸ்பர எதிரி. அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு இனிமேல் அசிங்கங்கள் அவமானங்கள் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதாவது முட்டு வலி, முட்டுக்கு கீழே, கால் முட்டிக்கு கீழே கெண்டைக்கால், கணுக்கால், பாதம், பாத வீக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதில் நரம்பு பிரச்சனை ஒன்று இழுத்து பிடிக்கும். நடக்கிற போது கட்டக்கு கட்டக்குன்னு சத்தம் கேட்கும். ஒரு 2 படி 3 படி ஏற முடியாது.
அப்படியே எதையாவது பிடிச்சி தொங்கிக்கிட்டே மேலே ஏறணும், இல்லைன்னா யாராவது கையை பிடிச்சி மேலே இழுத்து கூட்டிகிட்டு போகணும். இறங்குற போதும் கையை பிடிச்சி இறக்கி விடணும். இப்படியாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு விமோசனம் கண்டிப்பாக கிடைச்சிடும். இது சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது 8ல் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் செய்வார். செய்தாலும் கூட குருபகவானுடைய அருளால் இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது, இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவருடைய சனியினுடைய வீட்டை பார்ப்பார். அதான் சொன்ன எதிரிகள் உங்கள் காலில் விழுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 6ஆம் இடம் என்னையா? நல்லவங்க மாதிரி நடித்த உறவுகள், நல்லவர்கள் மாதிரி நடித்த நண்பர்கள், நல்லவர்கள் போல் நடித்த நம்முடைய அங்காளி பங்காளிகள், நல்லவர்கள் போல் நடித்த நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கள், கூட்டு தொழிலாளர்கள் நம்ப வச்சு கழுத்து அறுத்துருப்பாங்க. இதாயா நடந்திருக்கும். ஓப்பனாக சொல்லப்போனால், வெளிப்படையாக சொல்லப்போனால் இதுதான் நடந்திருக்கும். எப்படி? பணம் கேட்டிருப்பாங்க, வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சது. நல்லவங்க நினச்சி உங்களுடைய பிஸ்னஸில் அவங்கள பார்ட்னராக சேர்த்துருப்பீங்க, அவ்வளோதான், அதுலேயும் வேட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. நல்லவங்க நினச்சி தான் உங்களுடைய குடும்ப ரகசியங்கள், மற்றபடி உங்களுடைய தொழில் ரகசியங்கள் எல்லாம் சில விஷயங்களை பகிர்ந்திருப்பீங்க. அதை கேட்டுட்டு போய் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. சில பேர்கிட்ட நடந்த சண்டை சச்சரவுகள், வீட்டில் இருக்க பிரச்சனைகளை நீங்கள் வெளிப்படையாக பேசி நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பீங்க. அதை வாங்கி யார் உங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்ககிட்ட கோர்த்து விட்டுட்டு அங்கே சண்டெழுத்து விட்டு போயிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, இவங்களை பிரிக்கிறதுக்கு இந்த வேலை தான் நடந்திருக்கும். ஆக மொத்தம் சிம்மராசியை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சிவனேன்னு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த வேலையை விட்டு நீங்கள் போகிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு கரெக்டாக வருமானம் சம்பாதிச்சு கரெக்டாக போயிட்டு இருந்திருப்பீங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தேவையில்லாத ஒரு கடன் பிரச்சனை, அதாவது நமக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆடம்பரமாக அகலக்கால் வச்சதுனால சில விஷயங்களில் நீங்கள் அதிகமான கடன் அப்படிங்கிறது வாங்கி சில பொருட்களை வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். இது தவிர்க்க முடியாத விஷயம். இதுக்காக சின்ன சின்ன கடன் பட்டிருப்பீங்க. இந்த கடனுக்கும் வாங்கி கொடுத்தவனுக்கும் கடனும் நீங்களாம் சேர்த்து கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ஆஸ்பத்திரி செலவுகள், அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, அண்ணனுக்கு உடம்பு முடியல, தம்பிக்கு உடம்புக்கு முடியல, அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய சிம்மராசி நண்பர்கள் சுப செலவுகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக செஞ்சுருப்பீங்க. கல்யாணம், காது குத்து, புது வீடு, பால் காய்ச்சுறாங்க, இந்த மாதிரி சொல்லப்போனால் இப்போ வசந்த விழா அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு செய்முறை காலம். ஒருத்தருக்கு ஓடி ஓடி மொய்ப்பணம் செஞ்சுருப்பாங்க, அதை வாங்குறதுக்கு ஒரு வசந்த விழா, ஒரு நியூட்ரிஷன் அடித்து கொடுத்து அதுக்கு ஒரு நிகழ்வு. இப்போ இந்த மாதிரியெல்லாம் வருகின்ற போது இதுக்காகவும் ஓடி ஓடி நீங்கள் செய்முறைகள் செய்துக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சுப செலவுகள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு நிறைய வேலைக்காக போட்டித் தேர்வுகள் எழுதி 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 தவிச்சு போயிருப்பீங்க. எப்படா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயத்துலையும் கண்டிப்பாக இழப்பீடுகள் தான். ஜெயிக்க முடியாது. எப்படா எனக்கு கல்யாணம் நடக்கும், எப்படா எனக்கு பொண்ணு அமையும், எப்படா எனக்கு மாப்பிள்ளை அமையும், எனக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்ப்பு, அதுவும் நடந்திருக்காது. அதை தாண்டி லவ் பண்ணேன், எனக்கு தான் என் காதல் கைகூடுமோ தெரியல, அவசரப்பட்டு ஒரு பொண்ணை விரும்பிட்டேன், பையனை விரும்பிட்டேன், என்னால் இப்போ பிரிய முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல, அந்த காதலுக்காக காத்திருக்க வேண்டிய கட்டாயம். இப்படி பல விஷயங்களில் மன அழுத்தம், மன சங்கடங்கள், மன சந்தோஷங்கள் விரயமாகி கொண்டு நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. இப்போ பெரியவங்களை பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் கிடக்குதே, என்னைக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்கும், என்னைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ தான் வரன் செட் ஆகும், எப்போ தான் நான் பேரம்பேத்தியை பார்க்குறது, அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம், மன சங்கடமும் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து எல்லாத்தையுமே நம்மளை மீண்டு வெளியில் கொண்டு வருது. இதிலேருந்து நம்ம மீட்டு வெளியில் கொண்டு வந்துடும். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் நமக்கு கடன் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, தொந்தரவு கிடையாது, மருத்துவ செலவுகள் இல்லை, ஒரு சூழ்ச்சி தந்திரத்தோடு வெல்லக்கூடியவர்கள் நமக்கு யாரும் இல்லை, ஆப்போசிட்டில் இருக்க எதிரிகள் வீழ்ந்தார்கள். அப்படிங்கிற பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கின்ற பொழுது நம்மளை தேடி வந்து சரணாகதியை அடைஞ்சு நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஒரு நட்புறவை வளர்த்தக்கூடிய காலம், ஒரு சொந்த பந்த உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும். நிச்சயமாக நடக்கும். 4ஆம் இடத்தை பார்ப்பார்.
அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுருச்சு, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வீடு மாறணும்னு நினச்சேன், மாறிட்டேன். வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள்கள் வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். இப்போ என்னன்னு கேட்டால், எப்படியாவது ஒரு குண்டுமணி தங்கமாக நான் வாங்கணும். இது எனக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ நான் மற்றவங்க முன்னாடி ஒரு வெறுங்கையோடு இருக்கிறேன். வெறுங்கையோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட எதுவுமே கிடையாது. எப்படினாலும் சம்பாதிச்சு அவங்க முன்னாடி ஒரு நகை நட்டு வாங்கி போட்டு நான் அழகு பார்க்கணும், என் பிள்ளைகள் அழகு பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளைகள் அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வைராக்கியத்தோடு இருப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன், வீடு மாறுறேன், இல்லை ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் பேசுகிறேன், கண்டிப்பாக நடக்கும். ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக வாங்கலாம். இதெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குது. புதிய கடன்கள் வாங்கி இதை வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது. புதுசாக கடன் வாங்கி சொத்தை உண்டாக்கக்கூடிய காலம் இது, அதான் நடக்கும். 12 குரு வந்துட்டார்னா நமக்குடைய தேவைகளுக்கு மட்டும் கடன் வாங்கி, நம்முடைய சொந்த செலவுகளுக்காக கடன் வாங்கி, அந்த கடனை தேவையில்லாமல் விரைய செலவுகள் ஆக்காமல் ஒரு அசையும் சொத்துக்கள் வாங்குறதோ அசையாத சொத்துக்கள் வாங்குறதுல போய் மூலதனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது. சிம்மராசி நண்பர்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. ஒரு கையஸ்டான போஸ்டிங் நிச்சயமாக நம்மளை தேடி வரும். நல்லதொரு பேர், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிற வாழ்க்கையில் துரதிர்ஷ்டங்கள் இல்லை. துரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் 8இல் மறைந்து விட்டது. ஆகவே குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்ப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் நடக்கும். இந்த இடத்துல அசிங்கங்கள் இல்லை, அவமானங்கள் இல்லை. தலை நிமிர்ந்த வாழ்க்கை, தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை, கௌரவமான வாழ்க்கை வாழப்போகிறோம். அருமையான ஒரு நல்ல நேரத்தை நோக்கி இந்த சிம்மராசி நண்பர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஜூன் 2 குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று 5ஆம் பார்வையாக 4ஆம் இடம் விருச்சிக ராசி, நீர் ராசியை பார்க்குறார். நீர் ராசியிலே கடகத்தில் உச்சம் பெறுறார். இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிற நீர் ராசி. அதுக்கப்புறம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது நீர் ராசி, காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. உங்களுக்கு அந்த 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு, குருவானுடைய வீடு. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் ஒரு காலமும் வீண் போகாது. எந்த சாமி கிட்ட போய் நீங்கள் வேண்டுனீங்களோ அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது பலிதமாகும், பலிக்கும். அந்த சாமி, அந்த கடவுளுடைய அனுகிரகம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலேயே நமக்கு வாழ்க்கையில் பேரின்பம், பெரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? நல்ல விஷயம்தானே ஐயா சிம்மராசியை பொறுத்த மட்டும். அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனி காலத்திலையும் குரு பகவானுடைய மிகப்பெரிய பாக்கியத்தால் தன செல்வங்களை பெற்று உங்களை வெறுத்தவர்கள் முன்னாடி நல்ல முறையில் வாழ போகிறீங்க. சந்தோஷமாக இருங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.